சமீபத்தில் கும்மிடிப்பூண்டி போயிருந்தேன். கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷனில் அங்கேருந்து இறங்கினதும் ஒரு விஷயம் என் கண்ணில் பட்டது. இந்த கும்மிடிப்பூண்டி அப்படிங்கிற பேரை அங்கே எழுதியிருக்கிற ஒவ்வொரு போர்ட்லேயும், அதாவது ஹிந்தியில் அவங்களுடைய லாங்குவேஜை அவங்களுக்கே ஒழுங்காக எழுத தெரியல, ஒவ்வொரு போர்டுலையும் ஒவ்வொரு மாதிரி எழுதியிருக்கிறானுங்க. யதார்த்தமாக இது என் கண்ணில் பட்டது. அதில் உள்ள அந்த தவறுகள்லாம் சுட்டி காட்டுறோம் பாருங்க. நல்ல வேலைக்கு தமிழ் மட்டும் பக்காவாக கரெக்டாக இருக்கு, தமிழும் இங்கிலீஷும். அந்த ஹிந்தி மட்டும் படாத பாடுபட்டிருக்கு இவனுங்கள்ட்ட. ஒவ்வொன்றா வரிசையாக காட்டுறோம் பாருங்க. இதில் பெரிய காமெடியே இந்த பெயர் பலகை தான். இதில் அவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்க, அதில் என்னென்ன தவறு இருக்குன்னு நான் வரிசையாக சொல்லி காட்டுறேன் பாருங்க. அதாவது அதில் உள்ள முதல் தவறு, ஒரு வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன். அது எப்படி இருக்கும், அந்த எழுத்து என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த வட்டம் போட்டு காமிச்சிருக்கிற இந்த எழுத்து இருக்கு பார்த்தீங்களா, இதை ஹிந்தியில் ப்ரூ அப்படின்னு படிப்பாங்க. இப்படி எழுதுனாதான் அது பூ அப்படின்ற நம்ம தமிழ் சொல்லுக்கு அர்த்தமாகும். இங்கே அவன் நாவுக்கு பதிலாக பா எழுதியிருக்கிறான். அவன் முன்னால் எழுதியிருக்கிற எழுத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ இந்த போர்டில் இன்னும் எங்கே இருக்குது, அந்த 3 சொல்லி இன் நம்ம போடுவோமே, அது எங்கே இருக்கு? வெறும் ஹிந்தி மட்டுமே படிக்க தெரிஞ்ச ஒருத்தன் இந்த போர்டை படித்தான்னாக்கா இப்படித்தான் படிப்பான். நீங்கள்லாம் எங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணாதீங்க. எங்கள் கிட்ட இருந்து நீங்கள் ஹிந்தியை சரியாக கற்றுக்கங்க. இந்த கும்மிடிப்பூண்டி எப்படி எழுதணும் அப்படிங்கிறது இங்கே மேலே பாருங்கள். இதை பார்த்தாவது திருத்துங்க. இன்னும் மற்ற ஸ்டேஷன்கள்லாம் எப்படி இருக்குதோ அதை கவனித்து பார்த்தோம்னா தான் தெரியும்.